மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்காக தரம் 10 இருந்து சித்திரக்கலை பாடத்தினூடாக பல்வேறுபட்ட பாடப்பிரிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வகுப்பில் கூட வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு கட்டடக்கலை நிர்மாணங்கள் மற்றும் அந்த கட்டடக்கலை நிர்மாணங்களில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் சித்திரக்கலைகள் பற்றி இன்றும் பார்க்க போகிறோம் மாணவர்களே. தொடர்ந்து பார்க்கலாம். தேர்ச்சி வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சிற்ப செதுக்கல் மற்றும் கட்டட நிர்மாண கலைகளின் தனித்துவங்கள் இனங்கண்டு அவற்றின் கலை பண்புகளை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவார். அதாவது வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திரங்களையும் அங்கு காணப்படுகின்ற சிற்பங்கள் செதுக்கல்கள் மற்றும் கட்டட நிர்மாண கலைகள் பற்றியும் அங்கு அந்த சிற்ப செதுக்கல்களில் காணப்படுகின்ற தனித்துவங்களை பற்றியும் இந்த பாடத்தினூடாக கற்க முடியும் மாணவர்களே. அது நாங்கள் பார்க்க போகிறது கம்பளை கால கட்டட நிர்மாணங்கள், சிற்பங்கள், சித்திரங்கள், செதுக்கு வேலைப்பாடுகள் ஆகும். கம்பளை கால கட்டடங்கள்ல தற்போது நாங்கள் பார்க்க போகிறது முதலாவதாக கடலாதனிய விகாரை. கடலாதனிய விகாரையில நாங்கள் இப்போ கற்றற்பொருள்களை பார்ப்போம். கடலாதனிய விகாரையின் கட்டட நிர்மாணம், சிற்பங்கள் என்பவற்றை பெயரிடுவார். அதாவது கடலாதனிய விகாரையின் கட்டட நிர்மாணங்களையும் அங்கு காணப்படுகின்ற சிற்பங்கள் பெயர்களையும் நீங்கள் பெயரிடக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் இந்த பாடத்தை கற்பதனூடாக. அடுத்த கடலாதனிய விகாரையின் வரலாற்று பின்னணி. அதாவது கடலாதனிய விகாரை யாரால் கட்டப்பட்டது, எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது, அங்கு காணப்படுகின்ற சிற்பங்கள் செதுக்கல்கள் யாரால் உருவாக்கப்பட்டது என்று போன்ற வரலாற்று பின்னணியை நீங்கள் இந்த பாடத்தை கற்பதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. படைப்பாக்க பாணிக்கு அடிப்படையாக அமைந்த ஊடகங்களையும் நுட்ப முறைகளையும் விவரிப்பார். அதாவது இந்த கடலாதனிய விகாரையில அங்கிருக்கின்ற சிற்பங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட தனித்துவமான பாணிகள், அதுக்கு அடிப்படையாக அமைந்த ஊடகங்களையும் நுட்ப முறைகளையும் நீங்கள் விவரிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இந்த பாடத்தினை கற்பதனூடாக. கடலாதனிய விகாரையின் சிற்பங்கள் செதுக்கல்கள் ஓவியங்களினை ரசித்து நயப்பார். அதாவது கடலாதனிய விகாரையில காணப்படுகின்ற சிற்பங்கள் செதுக்கல்கள் ஓவியங்களை நீங்கள் இதனூடாக கற்பதனூடாக பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. தொடர்ந்தும் பார்க்கலாம். கடலாதனிய விகாரையில் காணப்படும் கட்டட நிர்மாணங்களையும் சிற்பங்களையும் பெயரிடுவர். அதாவது உங்களுக்கு இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் வினாக்கள் பரீட்சைக்கு தொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது கடலாதனிய விகாரையில் காணப்படும் கட்டடக்கலை நிர்மாணங்களையும் சிற்பங்களையும் பெயரிடுகின்றவாறும் வினாக்கள் அதிக அளவில் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கடலாதனிய விகாரையின் வரலாற்று பின்னணியை பற்றி சுருக்கமாக விளக்கம் ஒன்று தருக. அவ்வாறான வினாக்கள் உயர்தரத்தில் வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனாலும் உயர்தரத்தில் அதிகமாக இது சம்பந்தமான விடயங்கள் கேள்விகளாக தொடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சாதாரண தரத்தில் அவ்வாறான விடயங்கள் கேட்கப்படுவதில்லை. கடலாதனிய விகாரையின் வரலாற்று பின்னணியை பற்றி சுருக்கமாக விளக்கம் ஒன்று தருக என்று கேட்கப்படுவதில்லை. அதிலே இருக்கின்ற காலம், அந்த ஓவியங்கள் சிற்பங்களை உருவாக்குவதற்கு அனுசரணை வழங்கிய விதங்கள், அதற்கு அனுசரணை வழங்கிய மன்னர்கள் பற்றியும் அந்த ஓவியங்கள் சிற்பங்களை உருவாக்கிய கலைஞர்கள் பற்றியும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் மாணவர்களே. அடுத்தது கட்டடக்கலை நிர்மாணங்களின் கலைப்பாங்கினை கொண்டு பின்வரும் அம்சங்களை விவரிக்குக. அதாவது அந்த கட்டடக்கலை நிர்மாணங்கள், அதாவது கடலாதனிய விகாரையில் உள்ளடங்குகின்ற சில கட்டடக்கலை நிர்மாணங்கள கலைப்பாங்கினை நீங்கள் இதிலே அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. அதாவது அந்த கட்டடக்கலை என்ன மரபில் அல்லது என்ன பாரம்பரியத்தினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. அடுத்தது கட்டடக்கலை நிர்மாண அணுகுமுறை, திட்டம் அல்லது மாதிரி. அதாவது கட்டடக்கலை நிர்மாணம், அதாவது கடலாதனிய விகாரை, உதாரணமாக கடலாதனிய விகாரையின் கட்டடக்கலை நிர்மாணத்துக்கு எந்த ஒரு நுட்ப முறையை பிரயோகித்திருக்கிறார்கள் என்பவற்றை நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ள முடியும். அது சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு கேள்விகளாக வரும் மாணவர்களே. அடுத்து ஊடகமும் நுட்ப முறைகளும். கடலாதனிய விகாரையில் பயன்படுத்தப்பட்ட, அதாவது கடலாதனிய விகாரையில் சிற்பங்கள் செதுக்கல்கள் மற்றும் ஓவியங்களை சித்தரிக்க பயன்படுத்தப்பட்ட நுட்ப முறைகள், ஊடகங்கள் பற்றி நீங்கள் முக்கியமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் மாணவர்களே. அடுத்து கடலாதனிய விகாரை புத்தர் சிலை தொடர்பாக பின்வரும் விடயங்களுக்கு கலைத்துவ மதிப்பீட்டை நடத்துக. அதாவது கடலாதனிய விகாரையில் பல்வேறுபட்ட நிலைகளில் இருக்கின்ற புத்தர் சிலைகள் இருக்கின்றது. அடுத்து மாணவர்களே, கடலாதனிய விகாரை புத்தர் சிலை தொடர்பாக பின்வரும் விடயங்களின் கீழ் கலைத்துவ மதிப்பீட்டை நடத்த வேண்டும்.
அதாவது இந்த கடலாரண்ய விகாரையில் பல்வேறுபட்ட நிலைகளை உள்ளடக்கிய புத்தர் சிலைகள் காணப்படுகின்றது. அந்த புத்தர் சிலையை உருவாக்குவதற்கு பின்பற்றப்பட்ட நுட்ப முறைகள், அடுத்து ஊடகம் சம்பந்தமானது அல்லது கலைத்துவ பண்புகள் தொடர்பான விடயங்களை நீங்கள் முழுமையாகவும் தெளிவாகவும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் மாணவர்களே. ஏனெனில் இது தொடர்பான விடயங்கள் பரீட்சைகளில் அதிகமாக வினாக்களாக தொடுக்கப்படுவது வழக்கம். அடுத்து தொடர்ந்தும் பார்க்கலாம். கடலாதனிய விகாரை. இந்த கடலாதனிய விகாரை கம்பளை காலத்துக்குரிய ஒரு கலைப்படைப்பாகும். அதாவது கம்பளை காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நிர்மாணம் தான் கடலாதனிய விகாரை. இந்த கடலாதனிய விகாரை கிபி 1341 தொடக்கம் 1351 காலத்துல கம்பளையை ஆட்சி செய்த 4ஆம் புவனேகமாகு மன்னன் காலத்தில் தம்மகித்தி தேரோவின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய சேனாதிலங்காறு அமைச்சரின் தலைமையில் சத்தர்ம திலக எனும் கடலாதனிய விகாரை நிர்மாணிக்கப்பட்டது. அதாவது இந்த கடலாதனிய விகாரை கம்பளை காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடலாதனிய விகாரையை ஒரு மன்னன் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 4ஆம் புவனேகமாகும் மன்னனுடைய ஆட்சி காலத்துல இந்த கடலாதனிய விகாரை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடலாதனிய விகாரையை யாருடைய அறிவுறுத்தலுக்கு அமைய உருவாக்கப்பட்டிருக்குன்னா தம்மகித்தி தேரோவின் அறிவுறுத்தலுக்கு அமைய சேனாதிலங்கார அமைச்சரின் கீழ் சத்தர்ம திலக என்ற கடலாதனிய விகாரை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டட நிர்மாணத்தில் ஈடுபட்டவர் கணேஸ்வராச்சாரியார் ஆவர். அதாவது இந்த கட்டட நிர்மாணம், அதாவது கடலாதனிய விகாரையிலேயே உள்ளடங்குகின்ற சிற்பங்கள், அடுத்தது அங்க உருவாக்கப்பட்ட அனைத்து அம்சங்களுக்கும் பொறுப்பானவர் கணேஸ்வராச்சாரியார். அவர் ஒரு தென்னிந்திய கலைஞர் ஆவார். தென்னிந்திய கலைஞர் சீடர்கள்ல ஒருவர் தான் இந்த கணேஸ்வராச்சாரியார். இவரால் தான் இந்த கடலாதனிய விகாரை உருவாக்கப்பட்டதோடு அங்கிருக்கின்ற சித்திரங்கள் சிற்பங்களும் இவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பொறுப்பாகவும் கணேஸ்வராச்சாரியார் இருந்து வந்துள்ளார். இதிலே பார்க்கக்கூடிய இருக்கும் மாணவர்களே, இதான் கடலாதனிய விகாரை. இது ஒரு சிலை விகாரையாக கூறப்படுகிறது. இந்த கடலாதனிய விகாரை ஓராம் மண்டபம், அர்த்த மண்டபம், கற்பக்கிரகம் எனும் 3 பகுதிகளை கொண்டிருக்கிறது. அதாவது கடலாதனிய விகாரை பிரதானமாக 3 பிரதான பகுதிகளை கொண்டதாக பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓராம் மண்டபம், அர்த்த மண்டபம், அடுத்து கற்பக்கிரகம் என 3 பிரதான பகுதிகளை கொண்டதாக பிரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விகாரையின் மேல்தளம் கருங்கல்லால உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த விகாரையின் மேல்தளம், அதாவது மேல்தளம் என்பது இந்த விமானத்துக்கு உட்பட்ட பகுதி கருங்கல்லால உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் கூரையானது தட்டையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் கூரை பகுதி ஒரு தட்டையான வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூரை பகுதியில கீழ்த்தளத்துல நடனக்காரர், மேளக்காரர் வரிசையாக செதுக்கப்பட்டுள்ளதோடு அந்த உருவங்கள் உயிரோட்டமும் அசைவும் உடையதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கூரை பகுதியை தவிர்த்து ஏனைய கீழ்ப்பகுதியில சில உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது. உயிரோட்டமாக அது செதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உருவங்களாவன மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள். நடனக்காரர், மேளக்காரர் வரிசையாக செதுக்கப்பட்டிருக்கிறோட அந்த உருவங்கள் உயிரோட்டமாகவும் அசையின் தன்மையுடனும் உருவாக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அடுத்து 4 முக 8 வெட்டு கொண்ட 3 தூண்களாலான தொகுதிகளை கெடிகை எனப்படும். அதாவது 4 முக 8 வெட்டு கொண்ட, அந்த 4 முகங்களை கொண்ட 4 முகத்தை கொண்ட 8 வெட்டுக்களான அந்த ஒரு தூணமைப்பானது அது 3 தூண் தொகுதியாக இருக்கலாம். அது கடிகை என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கடிகை என்ற விடையை நீங்கள் முக்கியமாக குறித்து வைத்திருக்க வேண்டும் மாணவர்களே. ஒரு சிறுகுறிப்பு போல ஒரு விளக்கம் தருவதாக ஒரு வினா தொடுக்கப்படுவது வழக்கம். 5 வினாக்கள் உயர்தர சாதாரண பரீட்சையில் இறுதியாக கேட்கப்படுவது. அதிலே கடிகை என்ற விடயமும் வருவதற்கு மிக சாத்தியக்கூறாக இருக்கிறது. இதை கவனித்து வைத்திருங்கள் மாணவர்களே. வட்டச்சிகர கூரை கொண்ட இந்த பௌத்த விகாரை தென்னிந்திய விஜயநகர இந்து கட்டடக்கலையின் செல்வாக்கை காட்டி நிற்கிறது. அதாவது இந்த கடலாதனிய விகாரை என்ற கூரையானது ஒரு வட்டச்சிகர கூரையாக இருக்கின்றது. அது ஒரு தென்னிந்திய கலைப்பாணியை கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. தூண்களின் அடிப்பகுதியில் தலையை உயர்த்திய நிலையிலான சிங்க உருவமும், தூணின் உச்சியில் மற்றொரு சிங்க உருவமும், தூணின் தண்டு பகுதி சட்டங்களில் ரிஷபத்தில் ஏறிய மனித உருவம், மீது ஏறிய மனித உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த கடலாதனிய விகாரையில மிக சிறப்பான விடயம் என்னென்றால்
இந்த கடலானிய விகாரையின் ஒவ்வொரு தூண்கள்லையும் செதுக்கல் வேலைப்பாடுகள் அதிகமாக காணப்படுகிறது மாணவர்களே. அந்த செதுக்கல் வேலைப்பாடுகள்லாம் இதிலே குறிப்பிடப்பட்டது. அதாவது தூண்களின் அடிப்பகுதியில் தலையை உயர்த்திய நிலையிலே இருக்கின்ற சிங்க உருவம் காணப்படுகிறது. அதே போல தூணின் உச்சியில் மற்றொரு சிங்க உருவமும், தூணின் தண்டு பகுதி சட்டங்களில் ரிஷபத்தில் ஏறிய மனித உருவம், மீன் மீது ஏறிய மனித உருவம் என்றவாறு பல்வேறுபட்ட சிற்பங்கள் இந்த கடலானிய விகாரையின் தூண்களிலே செதுக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. அடுத்து பெரிய தூணுடன் சிறிய தூண்களை இணைப்பதற்காக கற்பட்டி ஒன்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது அந்த கடலானிய விகாரையின் தூண்களில் இருக்கின்ற ஒரு சிறப்பம்சமாகும். அதாவது பெரிய தூணோட சிறிய தூண்களை இணைக்கிறதுக்காக கற்பட்டி என்ற ஒரு அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. தொடர்ந்தும் பார்க்கலாம். அங்கு காணப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் விஜய உட்பாய. அதாவது கடலானிய விகாரையில் காணப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் விஜய உட்பாய. அதை நீங்கள் இந்த படத்தினூடாக அவதானிக்க முடியும் மாணவர்களே. இந்த விஜய உட்பாயானது 12 அடி உயரம் கொண்ட அடித்தளத்தில் அமர்ந்த நிலையிலான புத்தர் சிலைகள் 4 வைக்கப்பட்டுள்ளது. அதாவது விஜய உட்பாய என்ற இந்த நிர்மாணத்தில் 12 அடி உயரம் கொண்ட அடித்தளத்தில் அமர்ந்த நிலையிலான புத்தர் சிலைகள் 4 காணப்படுகின்றது மாணவர்களே. இவை கல்லினால் நிர்மாணிக்கப்பட்டவை. அதாவது இந்த 4 புத்தர் சிலைகளையும் உருவாக்குவதற்காக கல்லினை ஒரு ஊடகமாக பிரயோகித்துள்ளார் மாணவர்களே. அடுத்து இதன் மீது 8 திசைகளை நோக்கி இருக்கும் வண்ணம் 8 யானைகளின் உருவங்கள் செதுக்கல் முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதாவது அட்ட திசைகளையும் நோக்கியவாறாக 8 யானைகளின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. கட்டடத்தின் மத்திய பகுதியில் 40 அடி உயரமான தூவி நிர்மாணிக்கப்பட்டு கூரையிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த விஜய உட்பாய் என்ற கட்டடத்துக்கு மத்திய பகுதியில் நடுப்பகுதியில் 40 அடி உயரமான ஒரு தூவி ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு அதுக்கு கூரையிடப்பட்டுள்ளது. தூவியை சுற்றி 4 சிறிய சைத்தியங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சைத்தியங்களும் பொதுவாக தூபிகளைத்தான் குறிப்பிடப்படும் மாணவர்களே. அவை சிலைமணியின் கூரையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த சைத்தியங்கள் சிலைமணியின் மீது அமைக்கப்பட்டுள்ளது, சிலைமணியின் கூரையின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து அந்த கடலானிய விகாரையில் இருக்கின்ற புத்தர் சிலைகள் தொடர்பான விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு புத்தர் சிலை ஒரு வெண்கலத்தாலான ஒரு புத்தர் சிலையாக காணப்படுகின்றது மாணவர்களே. கற்ப கிரகத்தில் அமர்ந்த நிலை புத்தர் சிலை ஒன்றும் நின்ற நிலை புத்தர் சிலை 4 உள்ளன. அதாவது இந்த கடலானிய விகாரின் கற்ப கிரக பகுதியில் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த கடலானிய விகாரை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு பகுதி தான் கற்ப கிரகம். அந்த கற்ப கிரகத்திலேயே அமர்ந்த நிலை புத்தர் சிலை ஒன்றும் நின்ற நிலை புத்தர் சிலைகள் 4 இருக்கின்ற மாணவர்களே. இந்த சிலைகள் கண்டியர் கால சிலைகளின் பண்புகளை ஒத்ததாக காணப்படுகின்றது. இந்த கற்ப கிரகத்திலே இருக்கின்ற அந்த புத்தர் சிலைகள் ஒவ்வொன்றும் கண்டிய கால கலை பண்பினை ஒத்ததாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. திறந்த கண்கள், அலைமடிப்பு கொண்ட காவியுடை ஆகியன மூலம் புத்த பெருமானின் ஆன்மீக பண்புகளை விட புற இயல்புகளை வெளிக்காட்டுவதில் கலைஞர் முயற்சி செய்துள்ளார். அதாவது பொதுவாக நீங்கள் ஆரம்பத்திலிருந்து தரம் 6லிருந்தே கற்றிருப்பீர்கள் மாணவர்கள். ஒவ்வொரு புத்தர் சிலைகளுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான பண்புகள் இருக்கும். அதாவது அவர்களுடைய அந்த புத்தர் சிலை இருக்கின்ற ஆடை அமைப்பு, கண் அமைப்பு, முக அமைப்பு, உணர்வு வெளிப்பாடு என்றவாறு பல்வேறுபட்ட தனித்துவமான நுட்ப முறைகளை உள்ளடக்கி புத்தர் சிலைகள் உருவாக்கப்பட்டிருப்பது என்பதை நீங்கள் தரம் 6லிருந்து கற்று வருகிறீர்கள். அந்த வகையில் கடலானிய விகாரையில் இருக்கின்ற இந்த கற்ப கிரகத்தில் இருக்கின்ற புத்தர் சிலைகளையும் சில தனித்துவமான பண்புகள் உள்ளடக்கப்பட்டதாக இந்த புத்தர் சிலைகள் நிர்மாணிக்கப்பட்டது மாணவர்களே. அதாவது திறந்த கண்கள், இதிலே நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த புத்தர் சிலையானது ஒரு விழித்த தன்மையுடன் திறந்த கண்களை உடையதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆடை அமைப்பை பார்த்தீர்களானால் அந்த காவியுடையானது அலைமடிப்பு கொண்டதாக இந்த காவியுடையானது சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதைவிட புத்த பெருமானின் ஆன்மீக பண்புகளை விட புற இயல்புகள், அதாவது அக இயல்புகள் வெளிக்காட்டுவதில் இந்த கலைஞர், இந்த புத்தர் சிலையை உருவாக்கிய கலைஞர் கவனம் செலுத்தி உள்ளார். அதாவது இந்த புத்தர் சிலையில வர்ணம் தீட்டப்பட்ட அமர்ந்தநிலை புத்தர் சிலையின் பின்புறத்தே அழகிய மகரண தோரணம் உள்ளது. அதாவது இந்த வர்ணம் தீட்டப்பட்டிருக்கின்ற இந்த புத்தர் சிலைக்கு பின்பகுதியில
அழகிய மகர தோரணமும் இருக்கின்றது. இந்த புத்தர் சிலை பொதுவாக புத்தர் சிலை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசன முறை இருக்கும். அதே போல இந்த புத்தர் சிலைக்கும் ஒரு ஆசன முறையை உள்ளடக்கியதாக இந்த நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வீராசன முறையில் இந்த புத்தர் சிலையானது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. வீராசன முறையில் அமர்ந்திருக்கும் இந்த அமர்ந்த நிலை புத்தர் சிலையின் தியான முத்திரையும் சிரச பட்டையும் அமைக்கப்பட்டிருத்தல் சிறப்பம்சமாகும். அதாவது இந்த புத்தர் சிலை வீராசன முறையில் அமர்ந்திருக்கின்ற இந்த புத்தர் சிலையில தியான முத்திரை, அதாவது கைகளிலே புத்தர் சிலையில் நீங்கள் பொதுவாக அறிந்திருப்பீர்கள், புத்தர் சிலை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முத்திரைகளை உள்ளடக்கியதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் இந்த புத்தர் சிலையானது தியான முத்திரை உள்ளடக்கியதாக இந்த புத்தர் சிலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிரசப்பட்டையும் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது சிரசப்பட்டையும் இந்த புத்தர் சிலையில அமைக்கப்பட்டுள்ளவாறு இந்த புத்தர் சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. அடுத்தும் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். இந்த வரலாற்று ரீதியான கட்டடக்கலை அம்சங்கள்ல அடுத்து கம்பளைக்கால கட்டடக்கலையில அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது லங்காதிலக விகாரை. அந்த லங்காதிலக விகாரையில் உள்ளடங்குகின்ற சிற்பங்கள், செதுக்கல்கள், அதில் இருக்கின்ற தனித்துவமான பண்புகளையும் நாங்கள் இனி தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. தேர்ச்சி வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு ஓவிய சிற்ப செதுக்கல் மற்றும் கட்டட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலை பண்புகளை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவர். அதாவது நாங்கள் ஏலவே பார்த்தது போல இந்த வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு ஓவிய சிற்ப செதுக்கல் மற்றும் கட்டட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அதனூடாக அந்த படைப்பாக்க கண்ட பண்புகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏலவே பார்த்தது போல இதுவும் ஒரு கம்பளைக்கால கட்டட நிர்மாண கலை தான். அதிலே நாங்கள் இப்போ பார்க்க போகிறது லங்காதிலக விகாரை. இந்த லங்காதிலக விகாரையை கற்பதனூடாக நாங்கள் பெறக்கூடிய பெயர்கள் யாதெனில் இலங்காதிலக விகாரையின் கட்டட நிர்மாணம், ஓவியங்கள், சிற்பங்கள் என்பவற்றை நாங்கள் இதை கற்பதனூடாக பெயரிடக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து லங்காதிலக விகாரையின் கட்டட நிர்மாணங்கள், சிற்பங்கள், செதுக்கல்கள், ஓவியங்களை பெயரிடுவர். லங்காதிலக விகாரை படைப்புகளின் வரலாற்று பின்னணியை தேடியறிவர். அதாவது லங்காதிலக விகாரையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிற்பங்கள், செதுக்கல்கள் தொடர்பானதும் அந்த லங்காதிலக விகாரை எப்போது யாரால் அமைக்கப்பட்டது என்ற விடயங்கள் தொடர்பாகவும் நீங்கள் விரிவாகவும் தெளிவாகவும் அறியக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இந்த பாடத்தினை கற்பதனூடாக. அடுத்து ஆக்கப்பாணிக்கு அடிப்படையாக அமைந்த ஊடகங்களையும் நுட்ப முறைகளையும் விவரிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது லங்காதிலக விகாரையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சிற்பங்கள், செதுக்கல்கள் ஒவ்வொன்றையும் உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட நுட்ப முறைகள், ஊடகங்கள் போன்ற விடயங்களையும் நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். லங்காதிலக விகாரை படைப்புகளின் கலைப்பண்புகள், அதாவது பொதுவாக ஒவ்வொரு படைப்புகளிற்கும் ஒவ்வொரு கலைப்பண்புகள் தனித்துவமாக இருக்கும். அதே போல லங்காதிலக விகாரைக்கும் உரிய ஒரு தனித்துவமான கலைப்பண்புகள் எவை என நீங்கள் இந்த பாடத்தினை கற்பதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இது தொடர்பான விடயங்கள் அதிக அளவில் பரீட்சையில் தொடுக்கப்படுவது அதிகமாக உள்ளது மாணவர்களே. தொடர்ந்தும் பார்க்கலாம். இதோ பாருங்கள் மாணவர்களே, இவ்வாறான வினாக்கள் பரீட்சையில் அதிகளவாக தொடுக்கப்படுகிறது. முதலாவதாக பார்த்தீர்களானால் லங்காதிலக விகாரையில் காணப்படும் கட்டடக்கலை அம்சங்களையும் ஓவியங்களையும் சிறப்பம்சங்களையும் பெயரிடுக. அதாவது இதிலே அதிகமாக தொடுக்கக்கூடிய வினா என்னவென்றால் லங்காதிலக விகாரையில் காணப்படக்கூடிய ஓவியங்கள், கட்டடக்கலை அம்சங்களை குறிப்பிடுக என்றவாறு வினாக்கள் தொடுக்கப்படும். சிறப்பம்சங்கள் தொடர்பான விடயங்கள் அதிக அளவில் கேட்கப்படுவதில்லை. லங்காதிலக விகாரையின் வரலாற்று பின்னணியை பற்றி சுருக்கமாக விளக்கம் ஒன்று தருக. லங்காதிலக விகாரையில் காணப்படுகின்ற அந்த ஓவியம், அது எந்த காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது, அந்த லங்காதிலக விகாரை உள்ளடங்குகின்ற ஓவியங்களை அல்லது சிற்பங்களை உருவாக்குவதற்கு அனுசரணை வழங்கியது யார், அந்த கலைஞர் யார் போன்ற விடயங்கள் இதிலே உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதையே நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. அடுத்து லங்காதிலக கட்டடக்கலை படைப்புகளின் கலைப்பாணிக்கு அடிப்படையாக அமைந்த அம்சங்களை விவரிக்குக. அதாவது லங்காதிலக கட்டடக்கலை படைப்புகின்ற கலைப்பாணிக்கு அங்கே இருக்கின்ற தனித்துவமான கலைப்பாணிக்கு அடிப்படையாக அமைந்த அம்சங்கள், அதாவது ஒரு கலை பாரம்பரியத்தை பின்பற்றி அந்த கட்டடக்கலை உருவாக்கப்பட்டிருக்கும், அதுக்கு அடிப்படை அமைந்த அம்சங்களையும், அடுத்த கட்டட நிர்மாண அணுகுமுறைகள், திட்டங்கள் அல்லது மாதிரிகள், அதாவது அந்த கட்டட நிர்மாணத்தை உருவாக்குவதற்கு எவ்வாறாக அந்த சிற்ப கலைஞர் அல்லது ஓவிய கலைஞர் அணுகுமுறை மேற்கொண்டார் என்ற விடயங்களையும், அடுத்து ஊடகமும் நுட்ப முறைகளும்,
அந்த கட்டடக்கலை அம்சங்களை உருவாக்குவதற்கு பிரயோகித்த ஊடகங்கள், நுட்ப முறைகள் போன்ற விடயங்களையும் நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இது தொடர்பான விடயங்களும் பரீட்சையில் கேட்கப்படுவது வழக்கம். அதாவது லங்காதிலக விகாரையின் படத்தினை குறிப்பிட்டு நுட்ப முறை, வரைந்தவர், காலப்பகுதி, தனித்துவமான அம்சங்கள் போன்ற வினாக்கள் தொடுக்கப்படுவது வழக்கம். அதனாலே இது தொடர்பான விடயங்களை தெளிவாகவும் விரிவாகவும் நீங்கள் கற்றிருக்க வேண்டும் மாணவர்களே. தொடர்ந்தும் லங்காதிலக விகாரை புத்தர் சிலையின் கலைத்துவம் தொடர்பாக பின்வரும் விடயங்களின் கீழ் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது லங்காதிலக உதாரணமாக லங்காதிலக புத்தர் சிலை, அதாவது மேலே நாங்கள் கடலாதனிய விகாரையில் ஒரு புத்தர் சிலை காணப்பட்டது, அதை போல லங்காதிலக விகாரையில் உள்ளடங்குகின்ற அதற்கே உரிய ஒரு புத்தர் சிலையின் படத்தினை குறிப்பிட்டு அந்த படத்தினுடைய அந்த புத்தர் சிலை உருவாக்கப்பட்ட கலைப்பாணி, நுட்பமுறை, ஊடகம், அதை உருவாக்கிய கலைஞர் யார் போன்ற விடயங்கள் தொடர்பான வினாக்கள் தொடுக்கப்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது மாணவர்களே. அதாவது அந்த புத்தர் சிலையின் பிரயோகித்துள்ள முத்திரை, ஆசன முறை, காவி உடை, முகத்தின் உணர்வு வழிபாடு. முத்திரை என்ன உங்களுக்கு தெரியும், தியான முத்திரை போன்ற முத்திரைகள், அடுத்த ஆசன முறை, வீராசன முறை, வஜ்ராசன முறை போன்ற ஆசன முறைகள், இவ்வாறாக பல்வேறு வகையான ஆசன முறைகளும் இருக்கின்றது. அடுத்த ஆடை அமைப்பு முறை என்றால் கோடுகளை அடிப்படையாக கொண்டு ஆடை அமைப்பு முறை எவ்வாறு காட்டப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களும், முகத்தின் பாவ உணர்வு வழிபாடு, அதாவது முகத்தின் உணர்வு வழிபாடு எவ்வாறு காட்டப்பட்டிருக்கிறது, அதாவது தியானத்தை உள்ளடக்கியதாகவோ, கருணையா, சாந்தமா போன்ற விடயங்கள் இதிலே காண்பிக்கப்பட்டுள்ளதா என்ற விடயங்களும் நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து லங்காதிலக விகாரையில் ஓவியங்களில் அடங்கியுள்ள ஓவியங்களை பெயரிட்டு அவை தொடர்பான பின்வரும் விடயங்களின் கீழ் மதிப்பிடுகின்றவாறு இருக்கிறது. அதாவது லங்காதிலக விகாரையில உருவாக்கப்பட்டிருக்கின்ற அதுக்கே உரித்தான ஓவியங்களை பெயரிட்டு அந்த ஓவியங்களுக்குரிய ஓவிய பாணி, நுட்ப முறை, வர்ண பயன்பாடு போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் வினாக்கள் தொடுக்கப்படுவது வழக்கம் மாணவர்களே. இதனை நீங்கள் சற்று அறிந்திருக்க வேண்டும் மாணவர்களே. தொடர்ந்தும் பார்க்கலாம் லங்காதிலக விகாரை. இந்த லங்காதிலக விகாரையானது கம்பளை காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த லங்காதிலக விகாரையானது ஒரு கற்பரப்பின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கற்பரப்புக்கு பெயர் யாதெனில் பண்கல் கல. அதாவது இந்த லங்காதிலக விகாரை கம்பளை காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கம்பளை காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த லங்காதிலக விகாரையானது ஒரு கற்பரப்பின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கற்பரப்புக்கு பெயரானது பண்கல் கல. அந்த லங்காதிலக விகாரையானது எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது என்றால் 4ஆம் புகனேகபாகு மன்னன் காலத்தில், அதாவது கிபி 1341 தொடக்கம் 1351 வரையான நூற்றாண்டு கால பகுதியில் இந்த லங்காதிலக விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த லங்காதிலக விகாரையை உருவாக்குவதற்கு ஆலோசனை வழங்கியது யாரெனில் சேனாதிலங்கார அமைச்சர். அந்த சேனாதிலங்கார அமைச்சரின் ஆலோசனைப்படிதான் இந்த லங்காதிலக விகாரை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த லங்காதிலக விகாரை உருவாக்குவதற்கு இந்தியாவைச் சேர்ந்த இஷ்டபதிராயர் அல்லது இஷ்டபதிராயர் என்று கூறுவது வழக்கம். இந்த கலைஞனால்தான் இந்த லங்காதிலக விகாரை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற ஓவியங்களாகவும் சரி, சிற்பங்களாகவும் சரி, அதுக்கு பொறுப்பாகவும் இந்த இஷ்டபதிராயர் என்பவர் இருந்து வந்துள்ளார். தொடர்ந்தும் பார்க்கலாம். இக்கட்டட நிர்மாணத்துக்காக செங்கல், சுண்ணாம்பு சாந்து ஆகியன பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த லங்காதிலக விகாரையை உருவாக்குவதற்கு ஊடகமாக செங்கல், சுண்ணாம்பு சாந்து பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அந்த காலத்தில் இது 4 மாடிகளை கொண்டதாக அமைந்திருந்ததாக நூல்களில் பதிவாகி உள்ளது. அதாவது இந்த லங்காதிலக விகாரையானது 4 மாடிகளை உள்ளடக்கியதாக அமைக்கப்பட்டதாக அந்த கால நூல்களில் கூறப்பட்டுள்ளது மாணவர்களே. அதைவிட இந்த லங்காதிலக விகாரையின் வெளிப்புற சுவரில் பல்வேறுபட்ட உருவங்களை காணக்கூடியதாக இருக்கும். அதிலே ஒன்றாக யானை உருவங்களும் தூண்களும் விகாரிகளுக்கு அழகு சேர்க்கும் அம்சங்களாகவும் அங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதாவது அங்கு காணப்படுகின்ற வெளிப்புற சுவர்களில் யானை உருவங்கள் உருவாக்கப்பட்டதோடு அந்த தூண்களில் கூட அலங்கார வேலைப்பாடுகளுடைய ஓவியங்கள், சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. அடுத்து சிலைமனையுடன் இணைந்த வகையில் 4 திசைகளிலும் விபூஷண, உபுல்பண, உபுல்பண என்றது விஷ்ணு, கதிர்காம, கணதேவி ஆகியோருக்காக நிர்மாணிக்கப்பட்ட 5 ஆலயங்கள் உள்ளன. அதாவது இந்த லங்காதிலக விகாரையுடன் தொடர்புபட்டதாக ஒரு சிலைமனை இருக்கின்றது. அந்த சிலைமனையில்
சில தெய்வங்களுக்கென கடவுளர்களுக்கென சில ஆலயங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 4 திசைகளிலும் இருக்கின்றது. விபூஷண, உபுல்வன, கதிர்காம, கணதேவி. அதாவது உபுல்வன என்றது விஷ்ணுவையும், கதிர்காம என்று முருகனுக்குரியதாகவும், கணதேவி என்று பிள்ளையாரையும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவர்களே. இவர்களுக்கென்று 5 ஆலயங்கள் அந்த சிலைமணியில் ஒத்ததாக காணப்படுகிறது. அவற்றில் தெய்வ சிலைகள் தான் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து இந்த லங்காதிலக விகாரையில் காணப்படுகின்ற புத்தர் சிலை தொடர்பான விடயங்களை என நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே. அதாவது சிலைமணியில் உள்ள அமர்ந்திருக்கின்ற நிலையில் இருக்கின்ற புத்தர் சிலையின் கண்கள் இரண்டும் திறந்த நிலையிலும் காவி உடையில் மடிப்புகள் அலை வடிவிலும் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த சிலைமணியில் இருக்கின்ற அந்த லங்காதிலக விகாரியின் சிலைமணியில் இருக்கின்ற அமர்ந்த நிலை புத்தர் சிலையின் கண்கள் இரண்டும் திறந்த நிலையில் உள்ளவாறும் காவி உடையில மடிப்புகள் அலை வடிவிலும் அமைக்கப்பட்டுள்ளவாறு இந்த புத்தர் சிலை நிர்மாணிக்கப்பட்டது. அத்துடன் இந்த சிலையானது ஒரு நிமிர்ந்த நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. வீராசன முறையில், அதாவது நிமிர்ந்த நிலை என்றாலே உங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. வீராசன முறை ஒரு வீரத்தை உடைய ஒரு தோற்றத்தை உடையதாக அந்த ஆசன முறை காணப்படும். அந்த வீராசன நிலையில் அமர்ந்த நிலையில் உள்ள இந்த புத்தர் சிலையானது தியான முத்திரையை வழிகாட்டி நிற்கிறது. அதாவது நாங்கள் ஏலவே கூறியது போல ஒரு புத்தர் சிலைக்கு ஆசன முறை, முத்திரை, நுட்ப முறை போன்ற விடயங்கள் உள்ளடங்கும். அது தொடர்பான விடயங்கள் இதிலே கூறிவிட்டேன். தொடர்ந்தும் பார்க்கலாம். பூவேலைப்பாடு, கொடி வேலைப்பாடுகள் மூலம் அலங்கரிக்கப்பட்டுள்ள மகர தோரணம் ஒன்று சிலைக்கு பின்புறமாக அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒளிவட்டம் போல பொதுவாக ஒரு தெய்வங்களை சித்தரிப்பதற்கு ஒளிவட்டம் காட்டப்படுவது வழக்கம். புத்தர் சிலைகளாக இருந்தாலும் சரி, ஏனைய தெய்வங்களும். அதே போல இந்த புத்தர் சிலைகளுக்கு பின்னால் மகர தோரணங்களும் வடிவமைக்கப்பட்டது. அது ஒரு அலங்கார வேலைப்பாடுகளை உடையதாக இந்த மகர தோரணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து அந்த லங்காதிலக விகாரையில் காணப்படுகின்ற ஓவியங்கள் தொடர்பான விடயங்களையும் தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே. கண்டிக்கால ஓவிய பாரம்பரியத்தை ஒத்த லங்காதிலக விகாரை ஓவியங்களுக்கிடையே சூவிசி விவரணைய, சொலோஸ்மஸ்தானிய, சத்சத்திய போன்ற ஓவியங்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றது. அதாவது கண்டிக்கால ஓவிய பாரம்பரியத்தை ஒத்ததாக இந்த லங்காதிலக விகாரை ஓவியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு ஓவியங்களும் யாதெனில் சூவிசி விவரணிய, அந்த ஓவியங்களுக்கிடையே இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் நிரப்பப்பட்டுள்ளவாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சூவிசி விவரணைய என்றால் 24 புத்தர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சொலமஸ்தானிய, அடுத்து அது 16 புனித ஸ்தலங்கள் என்று சொல்லப்படுது. அடுத்தது சத்சத்திய என்றால் 7 வாரம் என்று குறிப்பிடப்படுகிறது மாணவர்களே. இது போன்ற ஓவியங்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றது லங்காதிலக விகாரையில். அடுத்து இந்த மேலும் கீர்த்திஸ்ரீ ராயசிங்க மன்னன், சேனாதி லங்கார அமைச்சர் ஆகியோரின் உருவங்களும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த லங்காதிலக விகாரையில கீர்த்திஸ்ரீ ராயசிங்க மன்னன் ஓவியம், அதாவது உருவங்களும், அடுத்த சேனாதி லங்கார அமைச்சர், அதாவது இந்த கம்பளை லங்காதிலக விகாரை உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருந்த அந்த ஆலோசனையை வழங்கிய அந்த சேனாதி லங்கார என்ற அமைச்சற்ற உருவமும் இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது. இங்கு காணப்படும் 4 அன்னங்களின் கூட்டு பல திறனாய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதாவது இங்கு 4 அன்னங்களின் கூட்டு, அதாவது கம்ச பூட்டுவ போன்ற அந்த கலையம்சங்கள் திறனாய்வாளர்கள் பலருடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. அது விதானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. விதானம் என்றால் மேற்பகுதி, அதாவது லங்காதிலக விகாரையின் மேற்பகுதியில் இந்த 4 கூட்டு அம்சங்கள், அன்னங்கண்ட கூட்டு என்ற ஓவிய கலை அம்சம், அதாவது அந்த அம்சமானது உருவாக்கப்பட்டுள்ளது. அங்குதான் அதிக அளவில் அது வரையப்பட்டுள்ளது. மேலும் மரபு ரீதியான ஓவியங்களுக்கிடையே அழகிய கொடி அலங்காரங்கள் பெருமளவில் அமைந்துள்ளது. மரபு ரீதியான, அதாவது சூரியன், சந்திரன் அந்த போன்ற அந்த மரபு ரீதியான அலங்கார உருக்கள், அந்த அலங்கார உருக்களுக்கிடையே கொடி அலங்காரங்களும் அதிலே இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. தொடர்ந்தும் பார்க்கலாம். இதிலே பார்த்தீர்களானால் லங்காதிலக விகாரையும் காண்பிக்கப்பட்டுள்ளது. அங்கே காணப்படுகின்ற பிரதான புத்தர் சிலை போன்ற உருவங்களும், அடுத்து அந்த புத்தர் சிலை மற்ற அந்த லங்காதிலக விகாரை என்ற சுவர்களில் தூண்கள் இருக்கின்ற
ஏனைய உருவங்கள் தொடர்பானதையும் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சூவிசி விவரணையா அதோட ஒரு பகுதியும் இதில் காண்பிக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. 4 அண்டங்களின் கூட்டு தான் இதிலே காண்பிக்கப்பட்ட ஓவியமாகும். அடுத்து இங்கு காணப்படுகின்ற அந்த நான் கூறியது போல அந்த மரபு ரீதியான அலங்கார உருக்களுக்கிடையே பல்வேறு அலங்கார வடிவமைப்புகள் உள்ளடக்கி நிர்மாணிக்கப்பட்டுள்ளன ஏலவே கூறினேன். அதே போல அந்த பல்வேறு அலங்கார வடிவமைப்புகளை உள்ளடக்கியதாக இதிலே காண்பிக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. தொடர்ந்தும் பார்க்கலாம். அடுத்ததாக கம்பளை காலத்து கட்டட நிர்மாணங்கள் சித்திரங்கள். அடுத்து நாங்கள் பார்க்க போறது எம்பக்க தேவாலயம். எம்பக்க தேவாலயமானது கம்பளை காலத்துக்குரிய கட்டட நிர்மாணங்களையும் சித்திரங்களையும் உள்ளடக்கிய ஒரு தேவாலயமாகும். இந்த பாடத்தை கற்பதனூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கற்றற்பேறுகளை தொடர்ந்து பார்க்கலாம். கம்பளை காலத்து எம்பக்க ஆலய கட்டட நிர்மாணிப்புகள் செதுக்கல் வேலைகளை இனங்கண்டு பெயரிடுவார். அதாவது கம்பளை காலத்துக்குரிய எம்பக்க ஆலய கட்டட நிர்மாணிப்புகளையும் அங்கு காணப்படுகின்ற செதுக்கல் வேலைகளையும் நீங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த பாடத்தினை கற்பதன் ஊடாக. அடுத்த எம்பக்க ஆலய நிர்மாணிப்புகள் வரலாற்று பின்னணியை, எம்பக்க ஆலயம் எவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டது, யாரால் நிர்மாணிக்கப்பட்டது, அங்கு இருக்கின்ற உருவங்கள் சிற்பங்கள் எவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டது போன்ற வரலாற்று பின்னணியை நீங்கள் இதை கற்பதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து அந்த நிர்மாணிப்புகளுக்காக கிடைத்த செல்வாக்குகள், ஊடகங்கள், நுட்ப முறைகளையும் நீங்கள் விவரிக்கக்கூடியதாக இருக்கும். எம்பக்க ஆலய கட்டட நிர்மாணம் உட்பட கலை அம்சங்களின் கலை பண்புகளையும் மதிப்பிடக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த எம்பக்க ஆலயத்தின் காணப்படுகின்ற ஒவ்வொரு கட்டட நிர்மாணங்களையும் அதன் தனித்துவமான கலை அம்சங்களையும் நீங்கள் தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே. அந்த எம்பக்க தேவாலயம் தொடர்பாக நீங்கள் விரிவாகவும் தெளிவாகவும் அறிய வேண்டும். ஏனெனில் இது தொடர்பான விடயங்களும் அதிக அளவில் வினாக்களாக தொடுக்கப்படுவது வழக்கம். முதலாவதாக பார்த்தீர்களானால் எம்பக்க ஆலய வரலாற்று பின்னணியை சுருக்கமாக விளக்குக. அவ்வாறு ஒரு வினா தொடுக்கப்படுவதில்லை. ஆனால் அதிலே கீழே இருக்கின்ற காலம், அனுசரணை, கலைஞர் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதான வினாக்கள் தொடுக்கப்படுவது வழக்கம். அதாவது எம்பக்க தேவாலயம் எந்த காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது, அதாவது காலம் என்ன, கம்பளை காலம். அதே போல அதுக்கு அனுசரணை வழங்கியது யார், அந்த எம்பக்க தேவாலயத்தின் சிற்பங்களுக்கு பொறுப்பான கலைஞர் அல்லது அந்த சிற்பங்களை உருவாக்கிய கலைஞர் யார் போன்ற விடயங்களும் வினாக்களாக தொடுக்கப்படுவது வழக்கம். எம்பக்க ஆலயத்தில் காணப்படும் கற்பனையான மற்றும் சமகால சமூகத்தை சித்தரிக்கும் சிறப்பான செதுக்கு வேலைப்பாடுகளை குறிப்பிடுக. அதாவது இவ்வாறான வினாக்கள் வருவதில்லை. ஆனால் எம்பக்க தேவாலயத்தில் காணப்படுகின்ற கற்பனையான உருவங்கள் இரண்டினை குறிப்பிடுக. அவ்வாறான கேள்விகள் தொடுக்கப்படுவதற்கு அதிக சாத்தியம் உள்ளது மாணவர்களே. அடுத்து கட்டடக்கலை படைப்புகளின் கலைத்துவ பாணிக்கு அடிப்படையாக அமைந்த பின்வரும் அம்சங்களை விவரிக்குக. அதாவது இந்த எம்பக்க தேவாலயங்கிற படைப்புகள் கலைத்துவ பாணிக்கு அடிப்படையாக அமைந்த அம்சங்கள், அதாவது பாரம்பரியம், எந்த கலை பாரம்பரியத்தை பின்பற்றி இந்த எம்பக்க தேவாலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அங்கிருக்கின்ற ஓவியங்கள் சிற்பங்கள் எந்த கலை பாரம்பரியத்தை உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கட்டட நிர்மாண அணுகுமுறைகள், திட்டங்கள் அல்லது மாதிரிகள், அதாவது அந்த எம்பக்க தேவாலயம் எந்த அமைப்பை உடையதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, அந்த எம்பக்க தேவாலயத்தை உருவாக்குவதற்கு கலைஞர் எவ்வாறு அணுகியுள்ளார் போன்ற விடயங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அடுத்து ஊடகமும் நுட்ப முறைகளும், அந்த எம்பக்க தேவாலயத்தில் இருக்கின்ற சிற்பங்கள், செதுக்கல்கள், அடுத்து அந்த எம்பக்க தேவாலயம் எந்த ஊடகத்தையோ அல்லது நுட்ப முறையை பின்பற்றி பிரயோகித்து உருவாக்கப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் மாணவர்களே. தொடர்ந்தும் பார்க்கலாம். எம்பக்க ஆலயம் மறைச்சதுக்கு வேலைப்பாடுகள் தொடர்பாக பின்வரும் விடயங்களை கருத்தில் கொண்டு கலைப்பண்புகளை மதிப்பிடுக. அதாவது எம்பக்க தேவாலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஓவியங்கள் சிற்பங்களையும் பற்றி நீங்கள் தேடி ஆராய்ந்து கற்கும் போது மாணவர்களே, அந்த ஓவியங்களில் இருக்கின்ற சில தனித்துவமான பண்புகளை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவையாவின ஊடகங்கள், நுட்ப முறைகள், பாணி, உணர்வு பாவ வெளிப்பாடு, சமகால சமூகத்தை சித்தரித்தல். அதாவது அந்த ஓவியங்கள் சிற்பங்கள், அதாவது அந்த கலை அம்சங்கள் எந்த ஊடகத்தை பிரயோகித்து உருவாக்கப்பட்டிருக்கிறது, அந்த கலை அம்சமானது, அதாவது உதாரணமாக புத்தர் சிலை என்றால் அந்த புத்தர் சிலையில் என்ன பாவ உணர்வு வெளிப்பாடு வெளிப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த நுட்ப முறைகள், அந்த புத்தர் சிலையாக இருந்தால் அந்த புத்தர் சிலை எந்த நுட்ப முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் மாணவர்களே. தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த வகுப்பில் இந்த கம்பளை காலத்துக்குரிய கட்டட நிர்மாணங்களை தொடர்ந்து பார்க்கலாம். அதிலே நாங்கள்
முன்னர் பார்த்தது போன்ற எம்பக்க தேவாலயத்தினை தொடர்ந்தும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.